பாட்டிமா வணக்கம். வணக்கம். வந்தனம் பத்தசனம் குந்தனம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? காலகாலமா எங்களாக்கள் இடியப்பம் மட்டும் சாப்பிட்றான். இடியப்பம் இல்லை, இடியப்பம் கொத்துறாங்களாங்க சத்தம். அப்படியே அப்ப என்ன விசேஷம் உட்கார போறா பாட்டி? சரி சரி, ஓகே. பாட்டிக்கு என்ன பேர்? நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளையோ? என்னப்பா ஏன் அப்பயே ஒரு இது குத்திட்டாங்க, நல்ல பிள்ளை. நல்லா இருக்கணும் அந்த பேர், நல்ல பிள்ளை. சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு நல்ல பிள்ளைக்கு முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா? அப்போ நல்ல பிள்ளையா நீங்கள் பிறந்த உடனே அழாம இருந்தீங்களா? உங்களோட அம்மா சொல்லலை உங்களுக்கு? எல்லா பிள்ளையும் பிறந்தனா குவா குவான்னு அழும், சவுண்ட் அழை இல்லை. ஆனால் நல்ல பிள்ளை அழே இல்லை. அதனால தான் நல்ல பிள்ளைன்னு பேரே வச்சாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? நல்ல பிள்ளையோட எத்தனை பேர் மொத்தமாக பிறந்தது? என்னோட. உங்களோட? என்னோட 6 பேர். 6 பேர் என்றால் கிட்டத்தட்ட முருகப்பெருமான் மாதிரி. அப்படியே என்னென்ன பேர்? நல்ல பிள்ளை வேற? ஜொரணம்மா, பாலச்சந்திரன். வேற அவ்வளோதானோ? அழகான பேர். நாங்கள் ஒவ்வொரு கிஃப்டாக கொடுத்துருவோம். இதில் கொஞ்சம் எடுத்துருவோம். சரி, அம்மம்மாவுக்கு மங்களகரமாக லக்ஷ்மி வந்திருக்கா. சரி, வேணுங்க மாட்டியதை ஆத்தே. சரி, அப்போ ஒரு குறிப்பிட்ட வகை பணத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லக்ஷ்மியை கொடுத்து விட்டீங்கன்னா சரியா, வாழ்க்கையில் லக்ஷ்மி வந்து உங்களுக்கு நிறைய செல்வங்களை பெறட்டும், நிறைய சுகங்களை கொடுக்கட்டும். அம்மாவும் பார்க்க லக்ஷ்மி மாதிரி தான் இருக்கிறீங்களே. சரி, ஓகே. அப்போ லக்ஷ்மி பிடிச்சிருக்க அம்மாவுக்கு? சரி, அப்போ லக்ஷ்மியை முதலாக கொடுத்தாச்சு. அப்போ மங்களகரமாக ஆரம்பிச்சாச்சு. இன்னும் நிறைய பரிசுகள் இருக்குது, தர போகிறோம். பாட்டி வேணுங்க, அதை வேண்டிங்க கொடுங்க, அது பேரமாக இருக்கு. ரைட். அப்போ அம்மம்மாவுக்கு ஒரு அழகான பழக்கூடை. பழங்கள் வந்து நாயண்டே கொத்துவ மாட்டேன். ஏன் பழங்கள் சாப்பிட்றது? பழம் சத்துக்கு தானே சாப்பிட்றோம். சத்துக்கு என்ன? ரைட். அதே மாதிரி அம்மம்மாவுக்கு ஒரு ப்ரோட்டீன் பாஸ்கெட்டும் வந்தது. சரியா? அதில் நிறைய மாக்கள் இருக்கு. சரி, அது கொடுத்தாங்கள அங்கே கொடுங்க. சரி, அங்கே அப்படி இல்லை. ரைட், சூப்பர். அதே மாதிரி சாக்லேட் பாஸ்கெட் வந்தது. இது அம்மம்மாவுக்கு வந்ததா இல்லை பேர பிள்ளைக்கு வந்ததா தெரியல. இதே வேணுங்க பாட்டி. அப்படி அதில் தான் போக முடியுமா? சரி, அவள் சொக்கா பாக்கா வந்திருக்கு. அதில் எல்லாரும் சேவ் பண்ணி சாப்பிடுங்க. இன்னைக்கு பாட்டி பிறந்தநாள் சொல்லி பாட்டி பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே சொன்னால் பாட்டி என்ன செய்யணும்? சாக்லேட் தரணும். இப்போ நாங்களும் ஒரு கேக் கொண்டு வந்து நாங்கள் அதில் உங்களோட வயசை நாங்களே கணிச்சு 80 போட்டோம். ஆனால் எத்தனை வயசு? 78 79 ஒன்று. இப்போதான் 1ஆம் ஆண்டு. சரி, அழகான கேக் கொண்டு பாட்டின வெள்ளை மனசு மாதிரியே ஒரு வெள்ளை கேக் பிடிச்சிருக்கா? ஓகே. லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்குது. சரி, நான் நிறைய கதை கேள்வி. என்ன பாட்டி கலைச்சு போனியல் எல்லாரும் கதைச்சு கலைப்பாங்க. ஆனால் பாட்டி கதையை கேட்டு கலைச்சு போனான். அப்போ ஆரணே அம்மா எங்களை அனுப்பி விட்டது? யார் எங்களை அனுப்பி விட்டது? அப்போ தெரியும். உங்களுக்கு தெரியான்ற தெரியும். யோசிச்சு சொல்லுங்க. யாருண்டு ஆறா இருக்கும்? எனக்கு தெரியும். யாருண்டு உங்களுக்கு தெரியான்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. யார் கொடுத்துருப்பீங்க? அப்படி எனக்கு தெரியல. சரி, இனி பாட்டிட்ட கேட்கிறா. அடுத்த ஆட்டி தான் விழும். தெரியான்னு சொல்ற நீ கேட்டு. சரி, வந்தது வெளிநாட்டுல இருந்து பாட்டி. என்னடா? வெளிநாட்டுல இருந்து அங்கே அனுப்பிவிட்டான். யாரு? நல்ல மக்கள் எத்தனை? இது மக்கள் தானே. அப்ப நீங்க யாருன்னு சொல்லல? வெளிநாட்டுல இருந்து யாரு? வெளிநாட்டுல எத்தனை பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கு? இப்ப வெளிநாட்டுல எத்தனை பிள்ளைகள் இருக்கு? 4 பேர். 4 பிள்ளைகள் வெளிநாடா? ஆடா கடவுள். அப்ப அதுல யாரு கொடுத்துருப்போம்? சரி, பாட்டி ரொம்ப குழப்படாது. அப்படிங்கோ கடைசியை மிக்கிறல ஆளாட்டிக்கு. வாவ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று போட்டு அழகான வாழ்த்து போட்டு ஒரு ஃப்ரேம் கொடுத்து விட்டீங்கன்னா பிடிச்சிருக்கா? ஃப்ரேம் தெரியுது? யார் நிற்கிறோம்? தங்கச்சி நான் தான் அவ சொல்றது சரிதான்டா. பிறந்தநாள் போட்டு தான் அனுப்பேன். கீழே பாருண்ணா, கீழே
பிள்ளைகள் தான். கீழே யார் நிற்கிறது? பிள்ளைகள். சரி ஓகே சூப்பர். இது யாரும் சொன்னால் ஜேர்மனில இருந்து கொடுத்தது. எங்கேருந்து? ஜேர்மனில இருந்தும் லண்டன்ல இருந்தும் உங்களுக்கு கொடுத்து விட்டீங்க. சரியா? ஜேர்மனில் யார் நிற்கிறது? உங்களுடைய தனுஜா, திவ்யா, லோகிதா, விருசன். சரி, அதே மாதிரி லண்டன்ல இருந்து ஆகிஷன், ஆரிஷா, அஞ்சனா, இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகலைன்னு தெரியுது. என்ன ஆனீங்களே? என்னடா நீங்கள் சர்ப்ரைஸ் ஆனீங்களே? விளாங்க இல்லை. சரி, எல்லாம் பிடிச்சிருக்கா அந்த பரிசு எல்லாம்? சூப்பரா. அப்போ என்ன சொல்ல போறீங்க? கொடுத்துல இருக்கு என்ன சொல்றது? வந்துருக்கலாம் மேலே நீங்கள் என்னடா. சரி, ஆனால் வடிவாக இருக்கணும். சாரி இல்லை அழகா இருக்கேன்னு. யார் சாரி வாங்கி கொடுத்தது பிள்ளைக்கு? சாரி யார் வாங்கி கொடுத்தது? மக்கள். என்னன்னா உன்ன நீ மக்கள் மக்கள்டா. எனக்கு தெரியும் மக்கள்னா பிள்ளைகள்ன்றது போதனை தெரியும். அதுல யார் எல்லாருமே சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்களா? எல்லாரும் தான் எல்லாரும் கிட்ட கிட்ட தான் நிற்கிறேன். கிட்ட கிட்ட. சரி ஓகே ரைட். பாட்டி ரொம்ப பியூட்டியா இருக்கீங்க இன்னைக்கு நாளில். அதனால வாழ்த்துறோம். பலமோட நலமோட நோய் நொடி இன்றி வாழ்த்துறோம். சரியா? பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பாஸ்கெட் எடுத்துக்கொள்ளுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. ஏதாவது பகுடி வரும்னா அப்பாட்ட கழுவுங்க, நல்லா பகுடி விடுவார். ஓமல்ல? ஓமா. சரி, கடைசியாக நாங்கள் ஆடுவோம் பாடுவோம். சூப்பர். ஹாப்பி பர்த்டே பாடுவோமா? ஹாப்பி பர்த்டே எங்கன்னு சொல்ல பாடம்? ஒரு குழம்புவா, ஒரு குழம்புவா, கொஞ்சம் நேரமா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் பாட்டி குட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் bless you. ஆட்டத்தை பேர் ஆகல.